ஏதோ ஒரு பாரம் கஷ்டம் இப்படி பாடு இப்படி அவனோட வாழ்க்கை இருக்கு. அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். அந்த இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டு இருக்கிறாருங்க. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த இளைப்பாறுதல் வேணும். அவன்கிட்ட எல்லாமே இருக்கும், நிரந்தரமான சந்தோஷம் அவனுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அதை தேடிதான் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்தை அவனால பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தாருங்க. மனிதனுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக கொடுத்த விலைக்கரியம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக மரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனோட வாழ்க்கையில இருக்க எல்லா விதமான பாடுகளை விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், வேதனைகளை பட்டார். இது எல்லாம் மனிதனுக்காக பட்டார். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும், இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் இயேசு கிறிஸ்து பாடுபட்டாருங்க. மனிதனுக்கு ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பதற்காக. அதனாலதான் சொல்றாரு, என்ன தேடி வா, நான் உனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறேன்னு.